ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 30-35 எபிசோட்ஸ் தான் வந்து போயிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல டிஆர்பியும் இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குறவங்க மத்தியில் ஒரு பாசிட்டிவான ஒரு டாக்கும் இருக்குது. இதில் இந்த சமயத்தில் தான் ஐயனார் துணை சீரியல் இதுக்கப்புறம் 8:30 மணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் 8:30 மணிக்கு வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம வந்து மண்டே வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா அந்த ஸ்க்ரோலிங்கெல்லாம் இப்போ திடீர்னு காணலாம் வேறு தகவல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயனார் துணையில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க விஷயங்கள் 4 அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் யூஸ்வலாக வந்து பாண்டியன் ஷோஸில் அப்படிலாம் இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு பாசம் இருக்குது. அதே சமயத்தில் அவங்களே தான் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறதுல அவங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்குது. இதில் நிலாவை வேறு ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காரு சோழனிங்க. அது தெரிஞ்சு நிலா பாதியிலே போயிட்டு அந்த குடும்பத்துக்கு மொத்தமாக இருக்கிற பேர் அவமானங்களை தாண்டி இன்னும் பெரிய அவமானம் ஆகிடும். சொந்தக்காரங்க முன்னாடி ஊர்க்காரங்க முன்னாடி தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாகிடும். இதுக்கு நடுவில் சோழன் வேறு பொய்க்கு மேலே பொய் சொல்லியிருக்காரு. அது எப்போ மாட்ட போகிறாருன்னு பார்த்தா டவக்குன்னு மாட்டுற மாதிரி காட்சியை காமிக்கிறாங்க. இது மட்டும் கனவு காட்சியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா கனவு காட்சினா வச்சா கடுப்பேடாங்க. 35 எபிசோடில் அதுக்குள்ளே கனவா அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த போலீஸை போய் பார்க்குறதுக்கு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக போகும்பொழுது அங்கே இன்ஸ்பெக்டர் இதான் அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட், நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவிங்கிறதுக்கான ஆதாரம் இதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிர்ச்சியாகி இடிஞ்சு போய் நிற்கிறாங்க நிலா. ஏன்னா அது பொம்மை கல்யாணம் தான் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. இதில் வேறு ஏன் என் மேலே அளவில்லாத அன்பு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லையெல்லாம் வேறு கேட்டாங்க சோழன்ட்ட. இப்போ சோழன் நல்ல பெரிய எதிர்பார்ப்போட வேணும்னா தெரிஞ்சு தான் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணார், ப்ரூஃப் கொடுத்தாரு, கையெழுத்து வாங்கினார், அவனுக்கு தெரியுமேமா அப்படின்னு சொன்னால் சட்டப்படி எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு சோழன் தான் காரணங்கிறது தெரியும் பொழுது அவங்க நெஞ்சில் ஒரு பெரிய பூகம்பமே வெடித்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம நினச்சா கூட நம்ம அப்பாட்ட போய் நிற்க முடியாது, பொம்மை கல்யாணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கல்யாணமே ஆகிடுச்சு. டிவோர்ஸ்னு ஒன்று ப்ரொசீடிங் கொண்டு போனவங்க மட்டும்தான் அதுவும் டிவோர்ஸின்னு ஆகிடும். ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் வாங்கினவனு ஆகிடுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. இந்த சமயத்தில் இங்கே எல்லாரும் வேறு ரிசப்ஷனுக்கு ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. ரிசப்ஷனுக்கு வரப்போகிறாங்களா, வந்தாலுமே வந்து இங்கே என்ன மாதிரி விஷயம் நடந்துக்க போகிறாங்க, இல்லை அப்படின்னா வந்து இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணி ஏதோ இந்த முதலிரவுக்கு ரூம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கலைச்சி விட்டாங்களா அந்த மாதிரி மட்டும் நான் சம்பவம் நடந்துற போதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனால் நிலா எடுக்க போகிற முடிவு மோஸ்ட்லி அவங்க திரும்பிங்க வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக அந்த மிச்ச பசங்களுக்காக நடிப்பாங்களோ, நடித்து மேடையில் நிற்பாங்கன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள்.